ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர் ப்ரோக்ராமிங்கோட வேரியபிள் அப்படின்னா என்னென்னா, ஸோ அதனுடைய மெமரியில் நம்ம ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வேரியபிள். அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மெமரி லொக்கேஷனுக்கு ஒரு நேமை வந்து கொடுக்குது, தென் வந்து மெமரியை வந்து அலோகேட் பண்ணுறது தான் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இதில் தான் நமக்கு தேவையான டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறோம், தென் எல்லா ஆப்ரேஷன்ஸையும் நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலிடாக இருக்கக்கூடிய வேரியபிள், இன்வேலிட் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 2 இது இருக்குது. ஸோ அதில் வந்து இதெல்லாம் வேலிட் வேரியபிள்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்வேலிடாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ப்ரோக்ராமில் எரர் வரும். இதுக்கு வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மட்டும் இதில் ஃபாலோ பண்ணுறோம். தென் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேரியபிளோடைய அசைன்மெண்ட். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு வேரியபிளில் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து வேரியபிளோடைய அசஸ்மெண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் வந்து யூஸிங் பை ஈக்குவல் ஆப்ரேட்டர் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா லெஃப்ட் வேர்ட் ஆப்ரேட்டர், அதையும் யூஸ் பண்ணலாம். இதனுடைய சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட்டர் தென் சிம்பிள், தென் மைனஸ் சிம்பிள் வந்து இந்த இடத்துல இருக்கும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ரைட் வேர்ட் ஆப்ரேட்டர்னு ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு அவுட்புட் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே இந்த இடத்துல காமிச்சிருக்கிற மாதிரி உங்களுக்கு அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா டைப் ஆஃப் த வேரியபிள்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்ட்டு ஒரு ஹலோ, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட்ஸ் வச்ச நம்பர், ஒரு லார்ஜ் இன்டீஜர், ஸோ லார்ஜ் ஃப்ளோட்டிங் பாயிண்ட். இது நான் இப்போ வந்து வேரியபிள்ஸை ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா எல்எஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது மூலம் நான் என்ன பண்ணலான்னா உள்ளே இருக்கக்கூடிய வேரியபிளோடைய லிஸ்ட்டெல்லாம் நான் பார்க்கலாம். பிரிண்ட்டு ஜஸ்ட்டு எல்எஸ், இதனுடைய அவுட்புட் பார்த்திங்கன்னா உள்ளே என்னென்ன வேரியபிள்ஸு இது வரைக்கும் நம்ம கன்சோல் எதோ சைமல்டேனியஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயம் இதில் வந்துடும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா டெலிட் த வேரியபிள் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நான் வந்து ஒரு கன்சோலில் n நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். பர்டிகுலராக எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் வேரியபிள் எனக்கு தேவையில்லை அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆர்எம் கொடுத்துட்டு வேரியபிளுடைய நேமை ப்ராக்கெட்டில் கொடுத்து அப்படின்னா அந்த பர்டிகுலர் வேரியபிள் வந்து ரிமூவ் ஆயிரும். சப்போஸ் அது திரும்ப நான் பிரிண்ட் பண்ணி பார்த்தேன்னா இந்த இடத்துல எனக்கு நாட் ஃபவுண்டு அப்படிங்கிற ஒரு எரர் மெசேஜ் வரும். ஸோ இதை வச்சுக்கிட்டு நான் இந்த வேரியபிள் வந்து ஆர் ப்ரோக்ராமில் இல்லை அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுலேருந்து நான் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஆர்எம் அண்ட் எல்எஸ் ரெண்டுமே இருக்குது. ஆர்எம் அப்படிங்கிறது ரிமூவ், எல்எஸ் அப்படிங்கிறது உள்ள நமக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டுறது. ஓகே, தென் ஆர் ப்ரோக்ராமோட ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ நார்மலாக தெரிஞ்சது தான் அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர், ஸோ தென் ரிலேஷனல் ஆப்ரேட்டர், தென் லாஜிக்கல் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் நம்ம பார்க்குறது. ஸோ நார்மலாக ஒரு வெக்டார் ரெண்டு இருக்குது. ஸோ அந்த ரெண்டையும் ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆஃப் v + t. ஸோ ரெண்டையும் அசைன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு கிடைக்கும்போது அடிஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், மாடுலோ டிவிஷன் வித் ரிமைண்டர் வித் வேல்யூ. ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஆப்ரேட்டர்ஸை நான் யூஸ் பண்ணுறேன். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர் பொறுத்தவரை என்னென்னா கம்பேரிஷன். இதில் வந்து எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா ஒரே ஆன்சர் ட்ரூ அண்ட் ஃபால்ஸ், இந்த ரெண்டு ஆன்சர் எனக்கு கிடைக்கும். ஒன்லி த ரிட்டன் வேல்யூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ஆஃப் கம்பேரிஷன் வந்து ஒரு பூலியன் வேல்யூவாக தான் இருக்கும். பூலியன் வேல்யூ அப்படிங்கிறது என்னென்னா ஒன்றா ட்ரூன்னு வரும், இல்லைன்னா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதெல்லாம் வந்து டேட்டா அனாலிட்டிக்கல் பண்ண போதும், டேட்டா சயின்ஸ் பண்ண போதும் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அது குறிப்பாக வந்து நான் ஒரு பிஸ்னஸ் இது பண்ணி நான் செக் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல எனக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் வந்து மெயின். இது அது குறிப்பாக பார்த்திங்கன்னா ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறதுல இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஓகே, தென் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் எனக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னா அண்டு, ஆர், நாட். ஸோ இந்த ரெண்டு ஆப்ரேட்டர் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஆப்ரேட்டர். ஸோ இது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அடுத்து இந்த அப்ளிகேஷன் என்னென்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ லாஜிக்கல் அண்டு ஆர் இந்த ஆப்ரேட்டர்ஸை பற்றி பார்க்குறோம். தென் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸை எப்படி அப்ளை பண்ணுறோன்னு பார்க்குறோம். தென் வந்து அதனுடைய ரிசல்ட் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். தென் வாட் இஸ் மீன் பை அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பொறுத்தவரை என்னென்னா வேல்யூஸ் எடுத்து வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறது தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். வேல்யூஸ் டு வெக்டார், அதுதான் நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்கிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல எக்ஸாம்பிளில் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ இந்த இடத்துல வேல்யூஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் v1, அடுத்து v2, தென் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா v3 அப்படின்னு சொல்லியிருக்கு. தென் இதில் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா
ஸோ நார்மலாக வேல்யூவை ஸ்டோர் பண்ணி பிரிண்ட் பண்ணுறது தான் இந்த ஆப்ரேட்டருடைய. ஸோ தென் பார்த்தீங்க ஜஸ்ட்டு அதுக்கப்புறம் டெசிஷன் மேக்கிங்னா ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல இதெல்லாம் தான் வந்து ஒரு லாஜிக்கல் திங்கிங்க்கு ரொம்ப முக்கியம். ஸோ நார்மலாக சிம்பிளாக பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இஃப் எல்ஸு ஃபார் லூப் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க, டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட், லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். பட் ஆனால் ரியலாக யூ நோ ஹவு டு இம்ப்ளிமெண்ட், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் எங்கே வரும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு டேட்டா பேஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணி நாங்கள் வந்து ஃபெச் பண்ணி ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி குறிப்பாக வந்து இந்த நேமில் அல்பபெட்டிக் ஆர்டர் ஏ அப்படிங்கிற ஸ்டார்ட் ஆகும் நேம் மட்டும் நான் செக் பண்ணோம். அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த லாஜிக்கலான இஃப் டெசிஷன் மேக்கிங் கண்டிஷன்ஸு, குறிப்பாக வந்து ஒரு பர்டிகுலர் டிபியில் இருக்கக்கூடிய ஒரு டேபிளோட ரெக்கார்டை வந்து ஃபெச் பண்ணி கண்டினியூஸாக டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஃபார் லூப்பு. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபார் லூப்பு, ரிப்பீட்டட் லூப்பு, இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் இந்த அப்ளிகேஷனில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்னா பிரேக் அண்டு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். பிரேக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நார்மலாக உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் லூப்பில் இருந்து வெளியே வரக்காக யூஸ் பண்ணுறது தான் அந்த இடத்துல பிரேக் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டோட ஸ்விட்ச் வந்து நான் கண்டினியூ பண்ணுறதுக்காக. தென் அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னென்னா ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஃபங்க்ஷன்ஸ் வச்சு தான் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா தனித்தனியாக பிரிக்கிறோம் ஃபைல்ஸை. ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் நம்ம என்னென்னா ஒரு ப்ரோக்ராம்ஸை n நம்பர் ஆஃப் டாஸ்க்காக வந்து பிரிக்கிறோம். அந்த n நம்பர் ஆஃப் டாஸ்க்கை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ கண்டினியூஸாக பார்க்க போகிறோம். ஓகே, இதில் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா நார்மலாக ஒரு எப்படி வந்து ஒரு தனித்தனியாக ஒரு பெரிய ப்ரோக்ராமை ஸ்மால் பார்ட்டாக பிரிக்கிறது தான் இந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது. இந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு தேவையான ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் சின்ன ப்ரோக்ராம்ஸாக பிரிக்க போகிறோம். ஓகே, இதில் ஃபங்க்ஷன்ஸை பொறுத்தவரை என்னென்னா ஃபங்க்ஷனோட நேமு, ஆர்கியூமெண்ட்டு, ஃபங்க்ஷனுடைய பாடி, ரிட்டர்ன் டைப். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 விஷயம் வந்து ஒரு ஃப்ரீ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப முக்கியம். இதில் அதர் ப்ரோக்ராம் லாங்குவேஜ்லேருந்து எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபங்க்ஷனோட நேமு, இந்த ஆப்ரேட்டர் வந்து ரொம்ப முக்கியம். தென் ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்டை இந்த பக்கம் யூஸ் பண்ணோம். இதோ பிஹெச்பி ப்ரோக்ராமாக இருந்ததுன்னா ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்டு முன்னாடி இருக்கும், ஃபங்க்ஷனோட நேம் பின்னாடி இருக்கும். தென் இந்த ஆப்ரேட்டர் வந்து இருக்காது. ஸோ இதான் நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடிய பிளேஸ். ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனுடைய நேம், ஆப்ரேட்டர், ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்ட், தென் ஆர்கியூமெண்ட், then open tag, closing tag, the function of the body, then function name, arguments, function body, then return value. then இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். அதுக்கடுத்தது பார்க்க போகிறது என்னென்னா ஃப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா பில்டின் ஃபங்க்ஷன்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக அதுலேயே எல்லா ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் எழுதியிருப்பாங்க. ஜஸ்ட்டு ஃபங்க்ஷனை மட்டும் கால் பண்ணனா நமக்கு ரிசல்ட் மட்டும் கிடச்சிடும். இது வந்து ஆரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஃபியூச்சரு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் அதுலேயே அதனுடைய டெஃபினிஷன் அதுலேயே எழுதியிருக்கிறதுனால அந்த பேக்கேஜ் வழியாக நம்ம ஜஸ்ட்டு அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் மட்டும் போதும், நமக்கு அவுட்புட் கிடச்சிரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக எப்படி வந்து ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். இதில் எப்படி அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணணும், தென் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணணும். அது ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷனுடைய நேம் டாட் ஃபங்க்ஷன் ஆஃப் 6 அப்படின்னு கொடுத்தோம்னா ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து அது கால் பண்ணது. ஓகே, தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து பொசிஷன் கால் பை த வேல்யூ, தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கால் பை வேல்யூ, தென் நார்மல், டிஃபால்ட் ஆர்குமெண்ட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ நமக்கு நார்மலாக என்ன இது வேணுமோ நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த இடத்துல நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோம். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர் ப்ரோக்ராமிங்கில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்ஸ். இந்த ஆர் ப்ரோக்ராமிங்கில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்ஸ் என்ன அப்படின்னா வித் டபுள் கோட்ஸ் சரி சிங்கிள் கோட்ஸ்லேயும் சரி மாதிரி கொடுக்குறது தான் இந்த இடத்துல ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதை பொறுத்தவரை என்ன ஃபஸ்ட் ஒன் இது டபுள் கோட்ஸ் கொடுத்துருந்தா உள்ளே இன்னர் யூஸ் பண்ணும்போது சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணோம், வெளியே சிங்கிள் கோட் யூஸ் பண்ணால் உள்ளே வந்து டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணோம். இதில் வந்து வேலிடுன்னு ஒன்று இருக்குது, இன்வேலிடுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரிங் இதை வந்து நம்ம கரெக்டாக ப்ராப்பராக அப்ளை பண்ணணும். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்கில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த ஆப்பில் இன்னும் நீங்கள் ஃபர்தராக ரீட் பண்ணும்போது ஆரோட இன்னொரு சில ஃபியூச்சர்ஸ் எல்லாம் பற்றி இதில் நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தென் வந்து மீதியை தான் நெக்ஸ்ட்டு கிளாஸில் நாம் பார்ப்போம்.